ஜனநாயகன் தான். பராசக்தி தான். ஜனநாயகன் தான். பராசக்தி தான். ஜனநாயகன் தான். பராசக்தி. ட்ரைலரை பார்த்தல. ட்ரைலர் நீ பார்த்தல. நான் பார்த்ததனால தான் ஜனநாயகன் தான். பராசக்தி. ஜனநாயகன். பராசக்தி. பராசக்தி. ஜனநாயகன். ஜனநாயகன். பராசக்தி. ஜனநாயகன். எது ஜெயிக்கும் நீங்களே சொல்லிடுங்க. கமெண்ட்லயே சொல்லிட்டு போங்க. அண்ணா ஜனநாயகனா பராசக்தியா? கேள்வியே தப்பு பாஸ். ஜனநாயகன். ஜனநாயகன் தான். ஏன் ஜனநாயகன்? விஜய். ஜனநாயகம் ஜனநாயகம். ஜனநாயகம் தான் ப்ரோ. ஜனநாயகம் தான். சின்ன வயசுலேருந்து தளபதி தான் பிடிக்கும், தளபதி தான் பிடிக்கும். ஜனநாயகம் தான் ப்ரோ. ஏன் ஜனநாயகம்? ப்ரோ தளபதி ஃபேன் ப்ரோ. அது சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார்னா அண்ணா அண்ணா தம்பி தம்பி தளபதி தான் ப்ரோ. அவர் ஒருத்தருக்காக தான் ப்ரோ. ஒரே கேள்வி தான், ஜனநாயகனா பராசக்தியா? ஜனநாயகம் தான் ப்ரோ. ஏன் ஜனநாயகம்? விஜய். தளபதி. பராசக்தியும் அடுத்த நாள் வருதுல்ல, அடுத்த நாள் போய் பார்க்கலாம்ல. பார்க்கலாம் ப்ரோ, பொறுமையாக பார்க்கலாம். இந்த ஒரு மனுஷனுக்காக தான் இவ்வளோ நாள் நின்றுட்டு இருக்கோம், டெய்லியும் வந்து நிற்கிறோம். சரி பார்க்கலாம். லாஸ்ட் படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? எமோஷனலாக தான் ப்ரோ இருக்குது. பட் வேறு வழி இல்லை. அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு லாஸ்ட் படம்னு. அதுக்கப்புறமா பின்னாடி நிற்க வேண்டியதான் அவங்களுக்காக பேக் சப்போர்ட்டாக. இந்த வருஷம் எந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நீங்கள் போய் பார்ப்பீங்க? எந்த படம்? விஜய் படம் எந்த படம் போட்டாலுமே பார்ப்போம் ப்ரோ. அந்த படம் 90s படம் அந்த அது அப்படிலாம் கிடையாது. விஜய் படம், தளபதி படம், அவ்வளோதான். அப்போ அந்த இளைய தளபதியை நாங்கள் பார்த்து கிடையாது. பட்டு நாங்கள் அந்த டைமில் நாங்கள் தளபதி தான் ரசிச்சிருக்கோம் மோர் ஓவர். பட் அந்த இளைய தளபதி அந்த 80s 90s அதெல்லாம் நாங்கள் இப்போ திருப்பி ஃபீல் பண்ணலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட. எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா படத்துக்குமே இருக்குது. இப்போ அந்த காதலுக்கு மரியாதை, மின்சார கண்ணா, அது எல்லாத்தையுமே திருப்பி வைப்போட அதே வைப்போட நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் மாதிரி இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்களா? மோர் ஓவர் சொல்ல போனால் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற கதையை வந்து ரினியூன் பண்ணி ரீவைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்போ எடுத்தவங்களாம் ஒரு ஸ்டோரி ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஸ்டோரியாக இருக்குது. இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸ்டோரி இருந்தோ இல்லையோ அவங்க எதிர்பார்க்குறது கமர்ஷியலாக இருந்தால் போதும். கதை ஒரு 35% 40% இருக்குன்னா மோர் ஓவர் கமர்ஷியல் தான் பார்க்குறாங்க. அடித்தா வந்து அவங்களோட கொஞ்சம் பட்ஜெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கணும் தான் எல்லாருமே. மோர் ஓவர் எல்லா ஹீரோவுமே அதான் பார்க்குறாங்க. தலைவருமே மோர் ஓவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எல்லா படமும். அதே மாதிரி தான் கோட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, அது கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக அது ஒரு கமர்ஷியல் படம் தான். பெருசாக கதை ஒன்றும் புதுசாக கிடையாது. எல்லாம் ஹாலிவுட் படத்தில் பண்ண தான். இப்போ வர எல்லாம் யார் ப்ரோ புதுசாக பண்ணுறா? ஏதாவது ஒன்று 2 படம் தான் புதுசாக வருது. ஏதோ கதை புதுசாக ஒரு ஸ்டோரி புதுசாக எல்லாமே அதே தான் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன எடுக்கிறாங்க அதான் பார்க்கணும். நம்ம எப்படி நம்ம இது பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களோட விஷன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி வந்தோம். ஜனநாயகம் தான். ஏன் ஜனநாயகன்? விஜய் எனக்கு பிடிக்கும். விஜய் பார்ப்பேன். பராசக்தி. அப்போ சிவகார்த்திகேயன் பிடிக்காதா? சிவகார்த்திகேயன் பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து விஜய் படம் தான் பார்ப்போம். இல்லை முத நாள் தான் வருது. இது பராசக்தி போய் பார்க்கவே மாட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை பார்ப்போம். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் பார்ப்போம். மறுநாள் முத நாள் இப்போ ஜனநாயகன் பார்க்க போறீங்க, மறுநாள் தானே பராசக்தி வருது, அது போய் பார்க்கலாம்ல. இல்லை அப்படி இல்லை, டைம் வேணும்ல. ஒரு நாள் லீவு, அதுக்கப்புறம் கேப்புக்கு டைம் வேணும், அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த 2 போட்டி 2த்துல எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஆடியன்ஸ் இல்லை, டேரக்டர், நீங்கள் சொல்லவே இல்லை. அப்படி இல்லை ஜி. நான் ஒரு ஆள் சொல்கிறதுனால ஒன்றும். உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் மனசில் இருக்கு தானே? எனக்கு எதுவுமே இல்லையா? சரி. ஜனநாயகம். ஏன் ஜனநாயகன்? விஜய் ரசிகன் ப்ரோ, அதனால ஜனநாயகன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அவர் படம் தான் எப்போதுமே பிடிக்காது. சிவகார்த்திக் பிடிக்கும் ப்ரோ. அவருடைய வளர்ச்சி, அவர் எப்படிலாம் வந்தார் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அஃபிஷியலாக விஜய் ஃபேனு. எனக்கு அவர் கொஞ்சம் பிடிக்கும் பர்சனலாக. அஃபிஷியலாக சிவகார்த்திகேயன். அண்ட் அஃபிஷியலாக சொல்லலாம், சிவகார்த்திகேயன் சொல்லலாம். கேள்வியே தப்பு பாஸ். ஜனநாயகன் தான். ஜனநாயகன் தான். ஆமாம். ஏன் ஜனநாயகன்? தளபதி படம். ட்ரெய்லர் அதிகமாக பராசக்தி தான் போயிருக்கு. சன் டிவியை மட்டும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் போல். நீங்கள் வேறு சேனல் பார்க்க மாட்டீங்க போல். இல்லை எப்படி பார்த்தாலும் ரிப்போர்ட்டாக தானே வந்திருக்கு. எங்கேருந்து எந்த ரிப்போர்ட் வந்து நடுநிலையாக வருதுன்னு சொல்லுங்கள், எடுத்துக்காட்டுங்க. அது கரெக்டு தான். அப்புறம் ஆல் இந்தியா மீடியா டெலிகாஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஏற்றுப்பேன். ஐடிவிங்னு சும்மா ஒரு 4 பேர் உட்காந்துன்னு யார் திமுககாரங்க அவங்க போடுறதெல்லாம் ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியுமா? நல்லாட்சி நடக்குதுன்றாங்க, பாலம் தினம் ஓடுதுன்றாங்க, ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க தலைவரே. நீங்க தான் சொல்லணும். நீங்களும் பொதுமக்கள் ஒத்துட்டு தானே, பொதுமக்களோட பிரதிபலிப்பு தானே மீடியா. அப்போ நீங்க பிரதிபலிங்க. இல்ல இப்ப நான் சினிமாவை பத்தி எடுக்க சினிமா பத்தி தான் நானும் சொல்றேன். நீங்க எதுல பாத்தீங்க? யாரு சொன்னா? ஜனநாயகன் போட்டிருக்கு. அதுதாங்க சொன்னாங்க. பராசக்தியோட ரிப்போர்ட் வந்து அந்த ஆடியோ லான்ச் வந்து அதிகமாக வியூஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வியூஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்லி அவங்களே யூடியூப்ல போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களே ஒரு செட்டப் ரெடி பண்ணி 1008 ஃபோனை வச்சு சிஸ்டமில் எடிட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை வியூஸ் வரதுக்கு அப்படின்னு போடுறாங்க. அதே வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வியூஸில் தான் நிற்குது. ஏன் மாற மாட்டேங்குது? அப்போ அது ஃபேக் நியூஸ்னால தானே அது மாற மாட்டேங்குது. ஜனநாயகம் தான் ப்ரோ. ஏன் ஜனநாயகம்? அண்ணன் அவ்வளோதான்.
சிவகார்த்திகேயன் அண்ணன் இல்லையா? அவரும் அண்ணன் தான், இருந்தாலும் நம்மளுக்கு அண்ணன் தானே. சரி, ரெண்டுத்துல எது ஜெயிக்கும்? ரெண்டுமே ஜெயிக்கும் தான் எங்களோட ஆசை. தளபதி ஆசை என்ன, ரெண்டுமே ஜெயிக்கும் தான் ஆசை. அவரும் வேற இல்லை, இவரும் வேற இல்லைல்ல. இவரை பார்த்து தானே அவர் வாழ்ந்துருப்பாரு. வசூல் ரீதியா எப்பவும் வசூலுக்கு ஒரு போட்டி இருக்கும்ல. பஸ்ஸுலன்னு பார்த்தா நம்ம அண்ணன் தான், அது வந்து அழிக்க முடியாது வரலாறு. அதனால அண்ணன்னா அண்ணன் தான். ஜனநாயகம் தான் ப்ரோ. எப்படி சொல்றீங்க? லைக் உங்களுக்கே தெரியும், சுற்றி பாருங்க. சரி, ஓகே. ஆனா ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி தானே அதிகமா போயிருக்கு. லைக் ட்ரெய்லர் போகிறதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ. நீங்கள் அதுவே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், 40 மில்லியன் இருக்கும் போது வியூஸ்க்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஜனநாயகன் எடுத்து பாருங்கள். லைக் ஒரு 40 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லியனாச்சும் லைக் வந்திருக்கணும்ல. ஆனால் வரலையே, அது எப்படி? சரி, ஏன் ஜனநாயகன்? தளபதி வேற ரீசனே இல்லையா? அது ஒன்று தான். கேசரி இருக்குன்னு, சாரி பகவந்த் கேசரி இருக்கட்டும் ப்ரோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல ப்ரோ. இது வந்து தளபதிக்கு லாஸ்ட் ட்ரிபியூட்டாக இருக்கட்டுமே. ஜனநாயகன் சூப்பரா இருக்கு. நம்ம தளபதி சின்ன வயசுலேருந்து தளபதி தான். சின்ன வயசுலேருந்து தளபதி தான் பிடிக்கும், தளபதி தான் பிடிக்கும். இனிமேல தளபதி தான் பிடிக்கும். இங்கதான் இருக்கும். இங்கதான் ரோகியம் தேட்டர் பிடிச்சிக்கிற எப்பவுமே எப்பவுமே இங்கதான் பார்ப்போம் படம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தளபதி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் தான். இப்போ லாஸ்ட் படம் சொல்றாங்கல்ல, மாநாடியா பாதி பேர் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் போயிட்டு வந்தாங்க. மாநாடியா போயிட்டு கூட வந்துட்டோம் நம்மள. ஆனா விஜய் மட்டும் பார்க்க. ஜனநாயகன் தான் ப்ரோ. ஏன் ஜனநாயகன்? ப்ரோ தளபதி ஃபேன் ப்ரோ. தளபதி தான். ஆமாம் ப்ரோ. பராசக்தி ஜெயிக்குமா? வாய்ப்பு இருக்கா? அந்த படமும் நம்பது ப்ரோ. நம்பது 2026. 2026 தான் இருக்கும். ஆமா ப்ரோ, நம்ம தான் ப்ரோ. நம்ம தான், இனி நம்ம தான். இல்ல, இதுக்கு மேல படமே வராது. பரவாயில்ல ப்ரோ, ரிலீஸ் படமே திருப்பி ஓட்டலாம் ப்ரோ. அவ்வளோ எந்த படம் வந்தாலும் நம்ம தான் ப்ரோ. இனி எந்த படம் வந்தாலும் பராசக்தி ஆச்சு, இதாச்சு, ஜனநாயகன் தான் ப்ரோ. ஜனநாயகன். ஜனநாயகன். ஏன் ஜனநாயகன்? நான் விஜய் ஃபேன். விஜய் ஃபேன், அவ்வளோதான். பராசக்தி போய் பார்க்க மாட்டீங்களா? அதாவது சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார்னா, அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான், என்றைக்குமே தளபதி தான். இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல்னு அவர் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அது இருக்கிற டீசன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விடுறாங்க. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். அவர் படத்தையும் போய் செலிப்ரேட் பண்ணுங்க, என் படத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு அவர் ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. இது வந்து நான் பார்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பார்ப்பேன், செகண்ட் நாள் பராசக்தி பார்ப்பேன். இந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் சூப்பராக இருக்குல்ல? நல்லாயிருக்கும். ஆனால் யார் கேட்டாலும் ஜனநாயகன் தான், பராசக்திலாம் ஒன்றுமே இல்லை, அந்த சதி இந்த சதின்றாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அது என் மனசுக்கு என்னன்னா, அவரும் நடிகர் தான், இவரும் நடிகர் தான். ஆனால் சிவாவே சொன்னது என்னன்னா, நீங்கள் அண்ணன் படத்தையும் போய் பாருங்கள், என் படத்தையும் போய் பாருங்கள். இதான் ஜென்ரல் ஒப்பீனியன். நான் வந்து விஜய்க்காக என் பேரே மாற்றினேன், மெர்சல் எம்கே பீட்டர். எனக்கு எப்பயுமே விஜய் வந்து ஒரு அண்ணனாக பிடிக்கும். அதை பார்த்தா விஜயோட ரீலீஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா துலாமணம் துள்ளும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். துள்ளும் அப்படியும் இல்லைன்னா மாண்புமிகு மாணவன். அந்த அளவுக்கான ஒரு ஃபேன் நீங்கள். ஏன்னா மாண்புமிகு மாணவன், துண்டாதமனம் துளுலாம் ரொம்ப ரசித்து அவ்வளோ ஃபீல் குட்டான ஒரு இது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் 6 வயசுலேருந்து நான் தளபதி ஃபேனு. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து துலாமணம் துள்ளும். அதை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஜனநாயகனுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் காரணம் புரியல. ஒருவேளை வந்து அரசியல் காரணங்களா இல்லை வேறு ஏதாவது காரணம்லாம் தெரியல. ஆனால் ஜனநாயகன் கூட கண்டிப்பாக வரணும். நான் ரோகிணி, நான் தேட்டருக்கு இது வரது 10வது தடவை. நான் தொடர்ந்து 10 தடவை வந்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, இன்னும் ஓப்பன் ஆகலைங்கிறாங்க. இது காரணம் எனக்கு புரியல. இல்லை, லியோ பட ட்ரெய்லர் அப்போ தேட்டரில் அடிச்சு வச்சாங்களா, அந்த காரணம் இருக்குனால? அப்படிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை. கோட்டுக்கெலாம் ஈஸியாக கிடச்சிது. அதை கோட்டில் ஈஸியாக கிடச்சிது. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துறேன். இந்த வருஷம் அது ஜனநாயகனுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதான் கொஞ்சம் மன வருத்தம். இந்த வருஷம் எந்த படம் ரீரிலீஸ் ஆனால் பார்ப்பீங்க? போக்கரிக்காக வெயிட்டிங் ப்ரோ. போக்கரி எல்லாம் திருப்பாச்சி, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணலாம். போக்கரி ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்துடும். போக்கரி எந்த அளவுக்கு? போக்கரி அப்போயும் சரி இப்பயும் சரி ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குல்ல? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் வேட்டைக்காரன் தான் என்னோட ஃபேவரட்டாக இருக்கும். சின்ன வயசில் பார்த்து வளர்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி ஒரு போக்கரி எல்லாருக்கும் ஒரு வேட்டைக்காரன் அவ்வளோ பிடிக்குமா? உண்மையா எங்கள் ஏஜ் பசங்களாம் கேட்டு பாருங்க. நாங்களாம் இயர்லி 2Kன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் வேட்டைக்காரன் ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக இருக்கும். அப்போல்லாம் அந்த கட்சி தூக்கி தலை கட்டுறது அதெல்லாம் ஒரு சின்ன வயசுலலாம் பண்ணி வைப் ஆகிருக்கும். அதனால நானுமே பயங்கர வைப் பண்ணுவேன் சின்ன வயசு. அதுக்கப்புறம் போக்கரி தான் அந்த ஷர்ட்டு ஒரு ஸ்டைலில் போட்டிருப்பார்ல, அது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அப்பலாம். ஸோ போக்கரிக்கு வெயிட்டிங். கில்லி பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் படம்லாம் வந்துருச்சு. போக்கரி தான் இப்போ இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கும். கண்டிப்பாக வந்தால் பார்த்துடலாம். போக்கரி மாதிரி யுத்தத்துக்கு வெயிட்டிங்கு. ஆமாம்.
ரீரிலீஸில் அப்படி யோசிக்கிற மாதிரி புது படம் வந்தா பாக்குறேன், ரீலீஸ் பார்க்கலன்றீங்களா? இல்லை. பருத்தி வீரன் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பருத்தி வீரனுக்கான சூப்பர்ண்ணே. அதை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லை, ஆனால் மறுபடியும் தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே தைரியம். ஏன் பருத்தி வீரன்? ஆனால் சுத்த தமிழ் படம். அதை ஜூம் பண்ணாங்க. சுத்தமாக இருக்கும் படம். நல்லா நம்ம மதுரை லாங்குவேஜ், அதனால் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ உள்ள ஸ்லாங்கு அதில் அந்த மாதிரி இருக்காது. அதில் நல்லா தெளிவாக தமிழ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பார் அமீர். அதனால் அந்த படம் பார்க்கணுன்னு ஆசை. இப்போ அந்த மாதிரியான கதைகள் எதுவுமே வரது இல்லையா? அந்த கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் கமர்ஷியலுக்கு மட்டுமே போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ உள்ள தலைமுறைகள் அந்த விரும்புறதில்ல. அது மாதிரி ஒரு இது இப்போ உள்ள இவங்க ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போதா, என்டர்டைமாக இருக்கா, அதான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. ஆமாம், அதுதான். திருப்பாச்சி போவோம். திருப்பாச்சி. ஆமாம். தளபதி படம் தாண்டி வேறு எதுனா போவேன்னா? தளபதி வந்து ரிலீஸ் கேட்குறீங்க? பொதுவாக ரீரிலீஸ் எந்த படம் விட்டான்? பழைய படத்தில் எது வேணாலும்னா எனக்கு டக்குனு கேட்டதாக வரலையே ப்ரோ. நான் வேணா ஒரு டீ சாப்பிட்டு யோசிச்சுக்கிறீங்களா? இருக்கு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு அப்படி மைண்டில் வர்றது தானே அது. எனக்கு அத்திப்பட்டி ரிலீஸ் படம் நல்லா இருக்கும். அத்திப்பட்டி அப்படி ஒரு படம் வரலையே. சிட்டிசன். ஆமாம். தளபதி ஃபேனாக இருந்து தலை படத்துக்கு வெயிட்டிங்னு சொல்கிறது. எனக்கு சிட்டிசன் படம் பிடிக்கும் ரொம்ப. சின்ன வயசுல பார்த்தேன். இப்போ கூட டெவலப் பண்ணி ரீசெண்டாக கூட பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அது ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் தோணுது. தேட்டரில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணி. ஆமாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வர படங்கள் அந்த மாதிரியான கதைகளை கொண்டு வரது இல்லைல்ல, அதுக்கான காரணம் என்ன? பழைய படம் மாதிரி டேரக்டர்லாம் இப்போ இல்லை. புது டேரக்டர்லாம் புது இப்போ உள்ள ஜென்ரேஷனை பொறுத்து அவங்க டேரக்ட் பண்ணுறானுங்க. அப்போ அந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஜமா, கொட்டுக்காளி இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது. கடைசி விவசாயி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலி, இதெல்லாம் வருது இல்லை. நந்தன், இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது இல்லை. இந்த சூப்பர் படம் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அந்த படத்துக்கு எடுக்கிறானுங்க கதைக்களம் அவங்களுக்கு செட் ஆகுது, நல்லா எடுக்கிறேன். அது மாதிரி ஆனால் அது ஓடுறது இல்லையே. ஓடுறது இல்லை, என்ன பேர் பண்ண முடியும்? நீங்கள் தான் டேரக்டர் இல்லை, நீங்கள் டேரக்டர், இவ்வளோ டேரக்டர் இருக்காங்க ப்ரோ. அது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பொறுத்து. சில பேர் கிளாஷாக எதிர்பார்ப்பாங்க, சில பேர் மாசாக எதிர்பார்ப்பாங்க, சில பேர் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, சில பேர் ஃபுல் வீடியோ பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ நம்ம பார்க்கறது பொறுத்து. நீங்கள் ரீல்ஸா இல்லை ஃபுல் வீடியோவா? ஃபுல் வீடியோ தான் ப்ரோ. ஃபுல் வீடியோ பார்ப்போம், ரீல்ஸும் பார்ப்போம் ப்ரோ. இப்போ ஜிபி படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் அப்படியே ரீல்ஸுக்கு பராமரியே போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த படம் ரீல்ஸ் சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு கதைக்களம் இருக்கணும் அப்படின்னு. விஜய் படம் தான் தான் கதைக்களமோ ரீல்ஸோ இதோ. இந்த இது ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி கதைக்களமாச்சு. கண்டிப்பாக ஆமாம் ப்ரோ. அது எனக்கு டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. நான் அந்த படம் பார்க்க வேணாம். அந்த படத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துறானுங்க இந்த பகவத் கேசரி. நான் அதை பார்க்க வேணாம். அதை பார்த்தா அந்த சில தெரிஞ்சிடும், இதை போய் பார்க்க முடியும், இந்த சில வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். தலையம் படம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே ரீரிலீஸ்னால் இப்போ கில்லி போகிலாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதில் அது ரீரிலீஸ் படம் தான். அது எந்த ஒரு இதில் நம்ம போவோமோ அதே இதில் தான் இப்போ இதுக்கும் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு தோணுது. இப்போ ஜனநாயகன் ரீரிலீஸ்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ரீரிலீஸ் தான் ப்ரோ, ஒத்துக்கிறோம். ஓகே இருந்தால் என்ன ப்ரோ, இங்கே தளபதி படம் தான் ரீரிலீஸ். அந்த படம் இந்த ஒத்துக்கிற மனசு இருக்கு பாரு, இது எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா இருக்கும். எனக்கு தளபதி ரசிகர்களாக கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வரணும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா போக்கிரி. தளபதியை தாண்டினா யாரு? தளபதி தாண்டினா இல்லை. வேற படங்கள்னா தனுஷ் அண்ணனை பிடிக்கும். அவருக்கு எந்த படம் வரணும்? அவருதுன்னு பார்த்தா அசுரன் வரணும். அசுரன் ரீரிலீஸ் பண்ணணும். காரணம் அசுரனுக்கான காரணம், அசுரன் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டோரி வைஸு அந்த ஒரு சினிமா டைலாக்லாம் இவருக்கு சொன்னீங்களா? அவருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை தான் அவருக்கு. ஆமாம். சர்க்கார் டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். சர்க்கார் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஏன் சர்க்கார் எலெக்ஷன்னால மட்டும்தானே இல்லை வேறு ஏதாச்சும்? இல்லை, நல்லாயிருக்கும் படம். ஸோ கான்செப்ட் வைஸ் இன்னும் நிறைய படம் இருக்குது. லைக் கில்லி ரிலீஸ் பண்ண மாதிரி நிறைய படத்தை இன்னும் பண்ணலாம். இல்லை, விஜயை தாண்டி வேறு எந்த படம் சொல்லுவீங்க? விஜய் படத்தை தாண்டி இருக்கோ? அப்படிலாம் இல்லை, பட் நிறைய படம் இருக்கே ப்ரோ. ஒரு படம் சொல்லுங்க. பில்லா பண்ணலாம். பில்லா போன வருஷம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாத்த போன வருஷம் பண்ண வேண்டியது தானே பில்லா. ஆனால் வரலையே. ஏன் என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க, சொல்லுங்க. தெரியல ப்ரோ, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பில்லாக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். போக்கிரி ப்ரோ. நம்ம கில்லி மெர்சல் ஆல்ரெடி ரிலீஸ் பரவாயில்ல ப்ரோ. திருப்பி வந்தாலும் பார்ப்போம் ப்ரோ. பார்ப்போம். அந்த அளவுக்கு தளபதி. ஆமாம், கில்லி ரீலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. திருப்பி நாங்கள் சரி, ஏன் போக்கிரி உங்களுக்கு? போக்கிரி பொங்கல் ப்ரோ. தளபதி
இப்ப இல்ல பர்சனலா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதனால ஓகே. அதை தாண்டி வேற எந்த படம் வந்தாலும் வேணாம் ப்ரோ எந்த படம் வந்தாலும் பார்ப்பேன் ப்ரோ. என்ன ப்ரோ வேணாலாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ, எந்த படம் வந்தாலும் பார்ப்பேன் ப்ரோ. சரி ஓகே. இப்போ வர படங்கள் எல்லாமே கமர்ஷியலா போயிடுதுல, புது படங்கள் எதுவும் இல்ல. ரீரிலீஸ் வர மாதிரியான வரவேற்பு புது படங்களுக்கு இல்லல்ல. சர்க்கார் வந்தா திருப்பி நல்லா இருக்கும் ப்ரோ, எனக்கு திருப்பி நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த படம் வரணும். இல்ல படத்துல சொல்றீங்களா? நான் ரியல் லைஃப்லயே தான் ப்ரோ சொல்றேன். சர்க்கார் ப்ரோ, சர்க்கார் வரணும். வரணும். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தலைவா ப்ரோ, தலைவா திருப்பி ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. போயிட்டு சர்க்கார் அந்த தலைவா திருப்பி ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு இந்த படம் அந்த படம் இல்லைங்க, தளபதினு படம் பேரை போட்டு தேட்டரில் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பார்ப்பேன். தளபதின்னு போட்டாலே போதும், அவ்வளோதான். தளபதின்னு போட்டு வேற போட்டோ போட்டா வேற ஒருத்தர் படம் வந்தா எப்படிங்க தளபதின்னு போட்டு? ரஜினி படம் தளபதி தானே ஏங்க தளபதின்றது இதை பற்றி பேசும்போது நீங்கள் தளபதினும் போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர், அதாவது தளபதி தானே. ஏங்க இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? தளபதினா இவரு தானே சொல்லுங்க. இல்ல தளபதின்னு போட்டாலே வந்து பாப்பீங்களா? அதுக்காக தளபதினு இவரை போட்டா வந்து பார்க்க போறோம். அப்படித்தானே சொல்லுங்க, சொன்னதுக்காக கேட்டேன். அதுதாங்க நானும் சொல்றேன். தளபதினா இவர் படம்னா நான் என்ன படம் வேணா பார்ப்பேன். நீங்க அந்த தளபதியை பத்தியா கேட்டீங்க கேள்வி? இந்த தளபதியை அப்புறம் அவ்வளவுதான். படம் தளபதி சொன்னேன். ஏங்க படம் தளபதினா தளபதி படத்தை பத்தியா என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னு கேக்குறேன். தளபதி படம் போட்டா எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டேன். நான் எந்த படமா இருந்தாலும் பாப்பேன்றேன். அதான் தளபதி கேட்டேன். ஏங்க இந்த தளபதி படம் எந்த படம் போட்டாலும் பாப்பேங்க. இந்த தளபதி படம் இந்த படம் போட்டா ஆமா. அப்ப அந்த தளபதி வந்தா பார்க்க மாட்டீங்க? எந்த தளபதி? தளபதி படம் இதெல்லாம் ஒரு தளபதி தாங்க, இவர் தாங்க எங்களுக்கு, அவ்வளவுதாங்க. சரி ஓகே. இப்போ தளபதியை தாண்டி வேற எந்த படம் ரீரிலீஸ் ஆச்சுன்னா வந்து பாப்பீங்கன்னு? வேற யார்தெல்லாம் இல்ல, நம்ம தலைவர். நீங்க என்ன இந்த இதுல எந்த படம் கொடுத்தாலும் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து அந்த படத்துல இருந்து நான் வந்து பார்த்துருக்கேன். எங்க ரசிகன்ல இருந்து நாளைய திருப்பலாம் போய் சொல்லக்கூடாது. ரசிகன்ல இருந்து நான் படம் பார்த்துன்னு இருக்கேன். ஆமா சரிங்களா? நியாயம் இல்லைங்க, இருக்கிறத சொல்றோம். இருக்கிறத சொல்றதே உங்களுக்கு நியாயமா படுதுன்னா அப்போ மீடியாவோட இது மைண்ட் ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படிலாம் கிடையாது. என் வயசுக்கு நான் அதுல இருந்து பாக்குறேன். தேட்டர் பேர் சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கெல்லாம் தேட்டரே கிடையாது. சொல்லுவீங்களா எந்தெந்த படம் எந்தெந்த தேட்டர்ல பார்த்துன்னு சொல்லுவீங்க? நான் இதுல நீங்க எந்த படம் கேட்டாலும் நான் சொல்லுவேன். நான் வந்து நார்த் மெட்ராஸ் பையன், சரிங்களா? எந்த படம் எந்தெந்த எந்த படம் எந்த தேட்டர்ல பார்த்தோன்னு இன்னமும் ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு படம் ரிலீஸ்க்கு வந்து பாண்டியன் தேட்டர்ல பாக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த தேட்டரே கிடையாது. இதுதான் உண்மை. உதயம் தேட்டர் இல்ல, உதயம் தேட்டர்ல என்னென்ன படம் எல்லாம் பாத்தீங்க நீங்க? உதயம் தேட்டர் நான் பார்க்கல பாஸ். நான் வந்து வட சென்னை பையன். மகாராணி, பாண்டியன், பாரத், அகஸ்தியா, அந்த படம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேலை முடியும். அகஸ்தியால நான் திருமலை பார்த்துருக்கேன், குஷி பார்த்துருக்கேன். இது மகாராணியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், சுக்ரன் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாரத்தில் வந்து லாஸ்டா வந்து பார்க்காமல பாரத்தில் வந்து நண்பன் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எல்லாம் பாண்டியன்ல பார்த்தது. இந்த மாதிரி அங்கே வரிசையா இது திருவத்தூர் ஓடியன் மணில காதலுக்கு மரியாதை பார்த்தேன். சரிங்களா? சுறா எதுல பாத்தீங்க? சுறா வந்து அபிராமி, புலியும் அபிராமி, ஷாஜகான் அபிராமி. சரிங்களா? தேட்டர்ல வந்து அபிராமி தேட்டர்ல கட் அவுட் வச்சு இன்னுமே ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா 2000 வருஷம் நவம்பர் 4ஆம் தேதி ரேஷன் கார்டை கொடுத்து நான் வெளில வந்தேன் கட் அவுட் வச்சதுக்காக. ஷாஜகான் படத்துக்கு. சச்சின் ஆல்பர்ட் அது மறக்க முடியாத அனுபவம். அதாவது என்னன்னா இந்த பக்கம் பாபா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஒரு சில பேர்லாம் சொல்லின்னு இருக்காங்க தெரியுங்களா? இது சந்திரமுகி படம், இந்த பக்கம் எங்களுது சச்சின். ஆல்பர்ட்ல போட்டு அதுக்கப்புறம் இதே அழுத்தம் அன்னைக்கும் இருந்தது எங்கள் தலைவருக்கு. தேட்டரை மாற்றுறாங்க, பேபி ஆல்பர்ட் கொடுக்குறாங்க. படத்தை இங்கே கொடுக்கக்கூடாது. கலைப்புலிதானோட ப்ரொடக்ஷனு, பெரிய பேனர் படம். ஆனால் இன்னைக்கு ரீரிலீஸில் கொண்டாடின மக்கள் அன்னைக்கு கொண்டாடாமல் விட்டாங்க. சரி அது பகவதியும் இதில் தான் நான் பார்த்தேன், மகாராணி தான். வசீகரா வந்து எம்எம், திருமலா புதிய கிதை எம்எம், திருமலா அகஸ்தியா, குஷி அகஸ்தியா. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அகஸ்தியாவில் தளபதி படம் நிறைய தரமாட்டாங்க. எம்எம் மகாராணியில் தான் கொடுப்பாங்க. திருப்பாச்சி வந்து கொளத்தூர் கங்கா, திருப்பாச்சி சிவகாசிலாம் அந்த பக்கம். அதனால் நம்ம எப்படின்னா என்டர்டெய்னர் எங்கே தளபதியோட ஃபெஸ்டிவல் இருக்கோ அங்கே அப்படியே சுற்றி எல்லாம். அதில் பார்த்தீங்க? போக்கிரி வந்து அபிராமியில் தான் பார்த்தேன். போக்கிரி பைரவாவும் அபிராமி தான். பிகில் இங்கே பார்த்தேன். பிகில் இங்கே, மெர்சல் இங்கே, ஜில்லாவும் இங்கே தான் பார்த்தேன். தலைவா வந்து கொடுமை நகரியில பார்த்தேன் நான். படம் ரிலீஸ் இல்லைன்ட்டு நகரி போயிட்டீங்க? ஆமா, நகரியில பார்த்தேன் தலைவாவை. ஏன்னா முதல் நாள் பார்க்கணுமே, அதுக்காக அங்க போய் பார்த்தது. அந்த மாதிரி
தலைவா எல்லாமே எல்லாம் சுற்றி சிட்டியில் தான் தலைவா எல்லாம் ஞாபகம் பார்த்துருக்கேன். இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சரி அதை தான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து ஒரு ஷோக்கு வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் தரது. நாங்கள் படம் பார்க்கும்போது எப்படின்னா 4 தேட்டர் தருவாங்க. எப்படின்னா உதயமில் கொடுத்தா ஏவிஎம்மில் தரமாட்டாங்க, அபிராமியில் கொடுத்தா இதில் கொடுக்க மாட்டாங்க, எங்கே சங்கமில் கொடுக்க மாட்டாங்க, தேவி பேரடைஸில் கொடுத்தா ஆல்பர்ட்டில் தரமாட்டாங்க. தளபதி படம் 5 தேட்டரு, ஆஸ்தான தேட்டரு, ஆல்பர்ட்டு, உதயம், அபிராமி, நார்த் மெட்ராஸில் பிருந்தா, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பாரத்தில் தருவாங்க, இல்லை மாறனில். பாரத்தில் கொடுத்தாங்கன்னா அகஸ்டியா வரைக்கும் தரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 ஷோ தான் ஓடும். ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த 100 ஷோ, அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த டைம்லேருந்து ஜனநாயகம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு டிக்கெட் வாங்க. டிக்கெட்டு ஜனநாயகன்னு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 30 வருஷமாகவே டிக்கெட் வாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அதை தான் சொல்லிருக்கேன், இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதாவது கட்சியில் வந்துட்டோன்றதுக்காக அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணிலாம் வாங்க முடியாது. நம்மளும் ஒரு ரசிகர் தானே. சரி, ஓகே ஓகே, சூப்பராக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஜனநாயகன் பட வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த டைமில் பராசக்தி ட்ரெய்லரும் வந்துச்சு, ஜனநாயகனுடைய ட்ரெய்லரும் வந்துச்சு. ஆனால் ஜனநாயகனோட ட்ரெய்லரை விட பராசக்தியோட ட்ரெய்லர் ஒரே நாளில் ஓடிச்சுல்ல, அதை எப்படி பாருங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா ஒரே நாள் அவ்வளோ வியூஸ் வர வாய்ப்பு இல்லை. கடைசியாக வந்த கூலி ட்ரெய்லர் கூட எடுத்துக்கங்க, அதில் 5 ஸ்டார் நடிச்சிருந்தாங்க. அந்த கூட ஒரு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் நம்ம சிவகார்த்திகேயன் கடைசி எடுத்தால் ஒரு மதராஸ் நினைக்கிறேன், அது 20 மில்லியன் வியூஸ் என்ன போயிருக்கு. இது எப்படி அவ்வளோ போச்சுன்னு தெரியல. அப்படியே அதை பற்றி ஐடியா இல்லை, யார் மேலேயும் நான் அதுவும் சொல்லலை. அது பகவந்த் கேசரியோட அப்படியே ரீமேக்காக இருக்கு. ட்ரெய்லர் கூட அதே மாதிரி வச்சிருக்கேன், அதை பார்க்குற எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ நான் அடுத்த விஜய் படம் வருது, இன்னொரு அண்ணன் படம் வருது அப்படின்னா பரவாயில்ல. கடைசி படம் செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணிட்டோம், எதனா செலிப்ரேட் பண்ணுவோம். அதை பற்றி எனக்கு கவலைலாம் கிடையாது. கடைசி படம் ஒரு புது கதையாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்தாலும். அண்ணனை செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணிட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வந்து சிவகார்த்திகேயன் கொஞ்சம் அந்த படத்துக்கு ஒரு டைரக்டரு, அந்த படத்தோட இது, அதனால அது கொஞ்சம் அப்படி இதில் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. வியூஸு அவனுக்கு ரெட்சின்றது சத்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். இவ்வளோ வியூஸ்லாம் போக வாய்ப்பே இல்லை. மேபி ஜெயம் ரவி, அதர்வால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லை, ரெட் ஜெயிண்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் ஒத்துக்க. ஆனால் இவங்க இல்லை, அப்போ அவங்க இல்லை. இந்த 3 பேர் ரீசன் இல்லை, அதிகமாக போனதுக்கு தான். ரெட் ஜெயிண்ட் தான் ரீசன். அவனை ஹேக் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இவ்வளோ வியூஸ் போக வாய்ப்பே இல்லை. சரி, இல்லை சப்போஸ் நீங்களே கூட என்னடா அந்த படத்தில் அப்படி இருக்குது பார்க்கலான்னு போயிருப்பீங்களா? போவோம் ப்ரோ, கண்டிப்பாக போவோம். ஒரு வாரம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த படத்தை பார்க்க போவோம். சரி, அது வந்து அவங்க வந்து கமிஷன் குத்தி ஏற்றிட்டு இருப்பாங்க, அதனால் அது அதிகமாக போவோம். அடிக்குதுன்னு பார்த்தா அண்ணன் தான் அடிப்பார். ட்ரெய்லர்னு பார்த்தா ஒரிஜினல் இது எடுத்து பார்த்துங்க, சென்சாரில் யூடியூப் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், அண்ணன் தான். சன் பிக்சர் தான் ப்ரோ. இது என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓப்பனாக மீடியாஸில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதான் உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எதுவும் பெருசாக சொல்கிறது இல்லை. இது அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை அதே மாதிரி பராசக்தி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குதான்னு சொல்கிறதுக்கு கூட யார் படம் வந்து முன்னாடின்னு பாருங்கள் ப்ரோ. தளபதி அதுதான் ப்ரோ ஒன் டேக் லைனு. வேறு யார் படம் வந்து நீங்கள் பராசக்தி கூட விட்டாலும் பரவாயில்ல. தலைவன் கூட எந்த படம் மோதினாலே தலைவர் கூட தலைவரே மோதிருக்காரு, ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. அவர் எவ்வளோ வேணா வரட்டும், ஆனால் தளபதி தான். தளபதி தான். எவ்வளோ வேணா போட்டோம், எவ்வளோ வேணா செல் பண்ண, ஆனால் நம்மளுக்கு தளபதி தான். சரி, ஓகே. நம்ம டைலர் கூட பார்த்துட்டோம், அருமையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது டைலரு. ரீமேக் படம் தானே எப்படி பார்த்தாலும். ரீமேக் தான். ரீமேக் படம் இல்லாமல் இப்போ லாஸ்ட் படம் புது கதையாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் தோணலையா? அதான் நான் புது கதை தான் நல்லா தான் இருக்கும், பழைய கதை மாதிரி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் வருத்தமாக. ஐ ஆம் வெயிட்டிங்னு சொல்ல, ஐ ஆம் கம்மிங் சொல்கிறதுல செம்ம கெத்தாக இருக்குண்ணா. தாறுமாறாச்சு, செம்மையாக கொண்டாடுனாங்க. கொஞ்சம் லெவலாக இந்த படம் லாஸ்ட் படம் தானே, கொஞ்சம் தரமாட்டோம் ப்ரோ. ட்ரைலர்லாம் என்ன ப்ரோ, ஃபேன்ஸ் நாங்கள் ஜனநாயகன் போவோம் ப்ரோ. ரீமேக்காக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி ப்ரோ, ஜனநாயகன் தான் ப்ரோ. ரீமேக் கொஞ்சமாச்சும் மாடிஃபை இருக்கும். எப்படியா அந்த எப்பயும் விஜயோட ரீமேக் படம் தான், அதை விட இது நல்லா இருக்கும், அப்படி பயங்கரமாக இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படியே இருக்கு ப்ரோ. கேசரி ஆச்சு, பிரெட் அவ்வளோ ஆச்சு ப்ரோ. கிண்டுறது அவங்க பார்க்குறது நம்ம ப்ரோ, அவள் தான் ப்ரோ. எதை கிண்டி கொடுத்தாலும் சாப்பிட்றீங்க? அவள் தான் ப்ரோ, ஃபேன்ஸ் அவள் தான் ப்ரோ. ஊரே கொடுப்பான் ப்ரோ. உப்புமாவாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. வீட்டில் உப்பா கொடுத்தா மட்டும் சாப்பிட்றது இல்லை, அது பரவாயில்ல ப்ரோ. விஜய் தான் எல்லாமே. இப்போ ஸ்க்ரீனில் அவர் லாஸ்ட்டாக பார்க்குறது, அவர் டான்ஸு, இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு, இப்படி எதுவும் கிடையாதுல்ல. அவரை கொண்டாடின விதங்கள் எதுவுமே இல்லைல்ல சினிமா வழியில். ரசிகராக கொண்டாடணும் சார். இனிமேல் வந்து பொதுமக்களாக இருந்து ஒரு தலைவனை கொண்டாட போகிறோம், அவ்வளோதானே. ஆல்ரெடி மாறி ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வியை 2 வருஷம் கழிச்சு வந்து கேட்குறீங்க. ஆல்ரெடி தொண்டர் தான் இன்னைக்கு ரசிகர், புரியுதுங்களா? எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி
இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டா மாறுமானா எனக்கு 43 வயசு ஆகுது, 5 எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இன்னைக்கு ஓட்டு போட போகிறோம். அப்புறம் கண்டிப்பா நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. சொல்லுங்க, நம்பிக்கை என்னும் மச்சானில தானே வாழ்க்கைன்ற வண்டியை ஓடுது. அப்போ நம்பிக்கை வைக்கணும். மாறுதல் வேணும்னா நம்பிக்கை வைக்கணும். நம்ம எங்களோட சேர்ந்து நீங்களும் பணியாற்றினா கண்டிப்பாக மாறுதல் வரதானே போகுது. சரி, லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவருடைய படம் வராது. தளபதி தீபாவளி, தளபதி பொங்கல் அப்படின்னு இருந்த எல்லா கொண்டாட்டம் முடிஞ்சு. அது உங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு? கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் தான் ப்ரோ. அவருடைய இப்போ 2020 மாஸ்டர் வரல, அது 2020 வரேன்னு சொல்லி அடுத்த வருஷம் வரக்குள்ளே ஒரு இயர். அதுதான் எனக்கு தெரிஞ்சு விஜயோட படம் வராத வருஷம்னு நினைக்கிறேன். அதுவே பெரிய வருத்தமாக இருந்தது. இனிமேல் வரவே வராது அப்படின்றப்போ ஒரு பெரிய ஷாக் தான். இதெல்லாம் அவர் எடுத்த ரூட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அஸ் அ ஃபேனா ஓகே பண்றது ஏற்றுக்கிட்டு தான். சரி, ஓகே. ஒரு பொங்கலுக்கும் தளபதியோட ஒரு படம் வரும். இந்த தீபாவளி தளபதி தீபாவளி, அந்த பொங்கல் தளபதியோட பொங்கலா அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க? அது அப்கமிங் இயர்ஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் போகிறோம். எல்லாருமே என்னமில்ல என்டையர் இந்த சினி ஃபீல்டே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண தான் போகுது. கண்டிப்பாக ப்ரோ. இன்னமேட்டு ரீலீஸ் படம் தான் ப்ரோ, அவ்வளோதான். இருக்கிற எல்லா படமும் ரீலீஸ் படம் போட்டால் அதுக்கும் சொல்லியிருக்காங்கண்ணே. ஒரு ரிலீஸுக்கே கட் அவுட்லாம் வச்சு நாங்கள் கொண்டாடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஏன் படம் நடிச்சுக்கிட்டே பண்ணலாம்ல, ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு? நடிச்சுட்டே பண்ணலாம் ப்ரோ. பட் அவர் வந்து அதான் சொல்லிட்டார்ல, அவர் இந்த 33 இயர்ஸாக நம்ம சினி ஃபீல்டில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. போதும், இது வரைக்கும் நம்ம மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணது போகிறோம், மக்களுக்காக இறங்கி கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாது. இருந்தாலும் மேபி இருக்காங்க சில பேர் பண்ணிட்டு அரசியலும் பண்ணுறாங்க, படமும் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் நம்ம அவருக்கு இதெல்லாம் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, மக்களுக்கு பெனிஃபிட் தான். அதுதான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டார் இதில். அதான் ப்ரோ. வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் அண்ணன் நம்மளை காப்பாற்றுறதுக்கோசம் வராரு. அதனால மனசை கல்லாக்கிக்கின்னு வர்றதை கொண்டாட்டு அடுத்தது அடுத்த இது வச்சிருக்காரு. அதுக்கு ஸ்டெப் எடுத்து இது பண்ண வந்தான். நம்மளுக்கோசம் தானே வந்திருக்காரு, வேஸ்ட்டாக வரல. அவர் அத்தனை கோடியை விட்டு வரணும்னா அவருக்கு என்ன அசால்ட்டாக தூக்கி போட்டு வராரு. ஒரு 2 படம் நினச்சா போதும் அண்ணனுக்கு. நம்மளுக்கோசம் வராரு, நாம தான் அவர் இது பண்ணோம். சினிமாலே நாங்கள் பார்த்துட்டோம், இதில் பார்க்க மாட்டோமா? அரசியலில் அதான் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி அவ்வளோதான். அவர் எப்படி மேடையில் போய் சினிமா டைலாக் பேசுறாரு அதே மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம்ல, எப்படி என்னென்ன இது ஹேண்டில் பண்ணு, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தானே அண்ணன் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனார். சும்மா யாருன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் அண்ணனை தெரியல விட தரையில் பார்க்க போகிறோம்ல, ஸோ ஹாப்பி தான். வருத்தம் இல்லை? வருத்தம் இருக்கு, பட் சரி ஓகே, எங்கள் அண்ணன் எங்களுக்காக வராருல்ல. அது படம் ஒரு லாஸ்ட் படம் வருதுல, ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டோம். நாங்களே படம் எடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏதோ நாங்களே கும்பலா சேர்ந்து தான் ஃபீலிங் ஆயிட்டோம். ரொம்ப ஃபீலிங் பண்றோம், ரொம்ப மிஸ் பண்றோம். தளபதியோட ஒரு படம் திருப்பி போட்டா பாப்பீங்கன்னா எந்த படம் சொல்லுங்க? சச்சின். சச்சின் ரொம்ப பிடிக்கும். எல்லா படம் லவ் ஃபீலிங் இல்ல, அதனால ரொம்ப பிடிக்கும். லவ் பண்றீங்களா? லவ் பண்றோம். அதனால சச்சின் மாதிரி லவ் பண்றீங்களா? சச்சின் மாதிரி தான் லவ் பண்றாரு. நீங்க? நானே இப்பதான் பண்றேன். சச்சின் மாதிரி லவ் பண்ணுவீங்க? அது மாதிரி தான். சரி, ஓகே. நம்மளுக்கு எப்பவுமே தளபதி தான். தளபதி பராசக்தி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? விஜய் கொடுத்த சாம்பல் இருக்கு, ஸ்டாலின் கொடுக்கறது சாம்பல். அது சாம்பல். பராசக்தி சாம்பல், விஜய் போட்ட சாம்பல். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. கடைசி ஆடியோ லான்ச் பார்த்தே கண்ணு கழட்டி அழுதுட்டேன் ப்ரோ. அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷனான மூவி ப்ரோ. எனக்கும் அப்படிதான். இல்லை, ஒரு தளபதி பொங்கல் தளபதி தீபாவளி அப்படின்னு கொண்டாடின காலங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரி இல்லை, இதுக்கு மேலே அப்படி கிடையாது இல்லையா? புதுக்கு படமும் எதுவும் கிடையாது. இப்போ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீலாக இருக்குன்னு கேட்குறேன், அந்த செலிப்ரேஷன் இல்லாத. கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் கடைசி என்ன பண்ணுறது ப்ரோ, தலைவர் எங்களுக்காக தான் வராரு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ப்ரோ. உங்கள் ஃபீலிங்கே அவ்வளோதானா? ஃபீலிங்கே அவ்வளோதான். நாங்கள் வெளில சொல்ல மாட்டோம் ப்ரோ, உள்ள அழுதுருவோம் ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ. நான் சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு இப்போ பேசும்போது கூட கண்ணு கலங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் மக்களுக்காக உழைக்க வர, அதாவது ஒரு மனசு உடைஞ்சு போனால் எந்த அளவு வலிக்குமோ அந்த அளவு வலிக்குது. ஆடியோ லான்ச்சுமே குட்டி ஸ்டோரிகள் இதெல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்டான சேவைகள், அடுத்தடுத்து உண்டான பணிகள் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதல். அது சினி ஃபீல்டில் பார்க்கனாலும் மக்களோட மனசில் என்றைக்குமே தளபதி இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டப்போ எனக்கு ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிது. நீ லீவு போட்டால் உனக்கு வேலையே இல்லைன்னாங்க. எனக்கு வேலையே தேவையான தளபதி தான் நான் போனேன். வேலையை விட்டு போனீங்களா? வேலையை விட்டுட்டு போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பதி போயிட்டு
பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு எந்த வித அசம்பாவிதமும் நடக்கூடாதுன்னு நான் மொட்டை போட்டு வந்து நான் போனேன். இப்போ அந்த ப்ரொமோஷன் போயிடுச்சுல, அது ஒரு வருத்தமா இல்லையா? இல்லை, மறுபடியும் எனக்கு ஆஃபீஸில் கொடுத்து ரீஜாயின் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. தளபதிக்காக நான் போனேன், தளபதி கைவிடலை, தளபதியும் கைவிடலை. தளபதி சொல்கிற வார்த்தைகளே என் மனசில் ஆழமாக இருந்துச்சு. தளபதி ரிலீஸே ஃபெஸ்டிவல் தான். இப்போ இதுக்கு மேலே அது கிடையாதுல்ல, அது எந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது? ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்காகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுன்ட்டு தான் அரசியலுக்கு வந்துட்டார். அதை வர இருக்கணும் இல்லையா? அதாவது 2 நிலைப்பாடாக நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் கட்சி அடகு வச்சுட்டு படமும் நடிப்பார், ப்ரொடியூசர் இல்லைன்ட்டு கட்சியும் நடத்துவார், செலவு காசு இல்லைன்ட்டு அப்படி இருக்கக்கூடாதுல்ல. செய்கிற வேலையை நேர்மையாகவும் உத்தமமாகவும் செய்யணும். மக்களுக்காக பணியாற்ற வராரு, வரவேற்கணும், அவ்வளோதான். இல்லை அதை வரவேற்கிறோம், எந்த இடத்துலையும் அதை தடுக்கல. எங்களுக்கு ரசிகராக கஷ்டம், ஆனால் பொதுமக்களாக இருந்து பார்வையில் ஒரு தொண்டராக இன்றைக்கி நாங்கள் நிற்கும் போது எங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இனிமேல் வர எல்லா பொங்கலுமே தமிழக மக்களுக்கான பொங்கல். ஏன்னா இது வரைக்கும் ரசிகர் மட்டும்தான் பொங்கலை கொண்டாடி இருப்போம். இனிமேல் பொதுமக்கள் எல்லா பண்டிகை எல்லாமே, ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்க போகுது. இதை விட பெரிய மாற்றம் என்ன வேணும்? தெலுங்கு படங்களை நிறைய கலாச்சது நம்ம ஆளுங்க தான். அதே படத்தை எடுத்து ரீமேக் பண்ணுறதுலாம் இருக்குல்ல. இல்லை, நம்மளுக்கு யாரையும் நான்லாம் கலாச்சதில்லை யாரையும். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணன் நான் படத்தில் தேட்டரில் பார்த்தா ஒரு நல்ல செலிப்ரேஷனோட போனால் சந்தோஷம் தான். இப்போது அவர் கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்தாரு, இப்போ அதே துப்பாக்கி தூக்கி திருப்பி பிடிச்சிருக்காருலாம் சொல்கிறாங்கல்ல. எப்படி கோட் படத்தை துப்பாக்கி கொடுத்தாரு? கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்தாரு, இப்போ அதுக்கு அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு எதிரான துப்பாக்கி தூக்கி பிடிச்சிருக்காருல்ல. அப்படி சொல்கிறீங்களா? எதிரால கண்டிப்பாக இருக்காது ப்ரோ. இவனுடைய ப்ரொடியூசர்ஸ் இது சதியாக இருக்கும். ரெட் ஜெயிண்ட் அவனுங்க கொடுக்குற இதுவாக இருக்கும். மற்றபடி அவருக்கு எந்த ஒரு இதுவும் ஒப்பீனியனும் இல்லை. அவர் வந்து அட்டாக் பண்ணணும், துப்பாக்கி அவருக்கு நிறையா காட்டணும்லாம் எதுவும் இல்லை. அவனுக்கு ப்ரொடியூஸ் சொல்கிறதே அவர் கேட்குறாங்க, அவ்வளோதான். அவர் சம்பளம் போகிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி தனுஷ் கூட கிளாஸ் விட்டுருந்தாரு, இப்போ இங்கே வளர்ந்துருக்காரு. வளர பின்னாடி அந்த வேலை பார்க்குறாரோ. வளர அவர் வளர்ச்சி பாராட்டவர் தான் எங்கள் தலைவர். அவர் எதுவும் குறை சொல்ல மாட்டார். வளர்ந்துட்டு போப்பா, நீ வந்தால் நல்ல சந்தோஷம் தானே அவர் சொன்னவர் தான். அவர் ஒரு ஆடியில் ஒரு ஷோவில் கூட அவர் ஆங்கரிங் பண்ணிருப்பாரு. அவர் பார்த்து நீ தான் ஹீரோ ஆகிட்டல, எங்கே என்ன பண்ணுறீங்க நீ அப்படின்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட மனுஷனாக அவருக்கு எதிர்த்து வர அவருக்கு மனசு வராது. அப்படி எதிர்த்து வந்தால் அவர் எதிரியாக பார்க்குறது இவருக்கு மனசு வராது. மற்றபடி அது பிரச்சனையே இல்லை. ஓகே. இல்லை, இப்போ ஒரு சில ஜோசியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு நடிகை கூட இப்போ சொன்னாங்க அடுத்து அவர் திரும்ப நடிக்க வருவார், 2027 வந்துருவார் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது என்ன சொல்கிறீங்க? அவர் படம் நடிக்கிறதும் நல்லதான் ப்ரோ. நாங்கள் படம் நடிச்சுக்கிட்டு பாலிடிக்ஸில் இருங்க தான்ன்றோம். நாங்கள் படம் நடிக்க வேணான்னு சொல்லலை. பட் அவரோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் இறங்கலான்னு பார்க்குறாரு. சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அது வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும். ஆனால் நாங்கள் வந்து எதுலேயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்போம், அவர் கூட பேக் போனாக இருப்போம், ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, பட் வந்தால் நல்லாயிருக்கும். ஜோசியம் பற்றி இல்லை ப்ரோ, அவங்க சொன்ன கருத்தை பற்றி என்னது? ஸோ அதுதான் ப்ரோ, வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நல்லா இருக்கும். திரும்ப படம் நடிக்க வரணும்னு கூப்பிட்றீங்க? நாசர் கூட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. ஆமாம், கண்டிப்பாக நடித்தா நல்லாயிருக்கும். சரி, ஓகே ப்ரோ.